والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमीन पिराने सलासन वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களை சொர்க்கத்திற்காகத்தான் படைத்திருக்கிறான். சொர்க்கத்தில்தான் படைத்தான். சொர்க்கத்தில் படைத்தான், சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறான். இறைவன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய அடிமைகளுக்கு சிரமம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. பலகீனமானவர்கள் இந்த அடிமைகள் என்பதை அவன் நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவையில்லை, சிரமம் கொடுக்கணுன்றது நோக்கம் இல்லை. இந்த சிரமங்கள் எல்லாம் மனிதர்களால் உலகத்தில் உண்டானவை. இந்த எல்லா சிரமங்களும் யாருனால தான் வந்துச்சு? மனிதன் அல்லாத மற்ற பிராணிகள் சொர்க்க வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. மனிதனை தவிர மற்ற விலங்குகள் எல்லாம் என்ன வாழ்க்கை தான் வாழுது? அதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள், தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்கள் எவ்வளோ சுதந்திரமாக நல்ல சுதந்திரமாக இருக்கா இல்லையா?
எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்குதா? வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் ஏதாவது கவலைப்பட்டு பார்த்துருக்குறோமா? மீன்கள் ஏதாவது கவலைப்பட்டிருக்குதா? மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் மனிதர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரில. காட்டில் இருக்கிற மிருகங்களை விடுவோம், மனுஷங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, ஆடு மாடு கோழிலாம் மனுஷங்களுடைய கையில் விலங்குகளாக இருக்கு. ஜெயிலில் இருக்கிற மாதிரி தானே. அது சுதந்திரமாக அதுக்கு கயிறை கட்டி என்ன செய்கிறாங்க, கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது கூட ஏதாவது கவலைப்பட்டிருக்குதா? கவலைப்பட்டு பார்த்துருக்கோமா? யோசிச்சு ஒரு ஆடு இப்படி நின்று இப்படி வானத்தை பார்த்துட்டு இப்படி நிற்கிது யோசிச்சுக்கிட்டு, என்ன இந்த ஆடு இப்படி யோசிச்சு நிற்கிதுன்னு. அப்படி ஏதாவது ஒரு மாடு இப்படி நின்று யோசிக்குது, இல்லை ஒரு காக்கா இப்படி ஏதாவது பார்த்துருக்கோமா? நமக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த கவலை தானே, இந்த சிந்தனை தானே. என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, இது எங்கே போய் முடியும், என்ன ஆகும். வாழ்க்கையே மறந்துட்டோம். வாழ்றதையே, வாழ்க்கைன்றது ஒரு இன்பமானது. வாழ்க்கையை எப்போதான் சின்ன வயசுல தான் அனுபவித்தோம். ஆனால் அப்போ அது விளங்கலை, விளங்காமல் அது போயிடுச்சு. விளங்குனா வாழ்க்கையே போச்சு. விளக்கம் வந்தப்போ என்ன ஆகி போச்சு, வாழ்க்கையே இல்லை கையில், வாழ்கிறதே இல்லை, யாரும் என்ன செய்கிறதே இல்லை. எல்லாம் கடந்த காலத்துக்கு பற்றிய கவலை. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அப்படி அது நடந்துருந்தா, அப்படி நடந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்திருந்தா, இப்படி போனதுக்கு இப்படி போயிருந்தா நம்ம எப்படியோ போயிருப்போமே. அப்படி பழச நினைச்சு கவலை, துக்கம். அப்புறம் எதிர்காலத்தை விட்டுறக்கூடாது. இப்படி எதிர்காலத்தை நினைத்து பயம். இப்போதான் இப்படி இருக்கிறோம், நாளைக்குனாச்சும் நல்லா இருக்கணும். அப்படி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறத பற்றி யோசிக்கல, நேற்று போனதை பற்றி சிந்தனை, நாளைக்கு வரப்போகிறத பற்றி சிந்தனை, இப்போ இருக்கிறத பற்றி யோசனையே இல்லை. இப்போ வாழ்கிறது இப்போ வாழ முடியுமா, இல்லை நேற்றுல வாழ முடியுமா, நாளைக்கு வாழ முடியுமா? வாழ்க்கைன்றது அது நிகழ்காலத்தில் தான் என்ன செய்யும், உண்டாகும். கடந்த காலத்துலேயும் வாழ்க்கைன்றது இல்லை, எதிர்காலத்தையும் வாழ்க்கைன்றது இல்லை. மனுஷனை தவிர எல்லாம் என்ன செய்யுது, நிகழ்காலத்தில் வாழுது. ஒரு ஆடு கசாப்பு கடையில் நிற்கும், கசாப்பு கடையில் நின்று கூட கண்ணீர் வடிச்சிட்டு நிற்காது, கூட்டாளியே அறுத்து தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் அது என்ன செய்யாது, அடுத்து நம்மளே அறுத்து தொங்க விட போகிறாங்கடா, என்னடா பண்ணுற, எப்படா தப்பிக்கிறது, அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஆடு எங்கன்னா கண்ணீர் வெடிச்சு பார்த்துருவோமா, அழுது புலம்பி
என்னையும் வெட்ட போகிறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கதறி இருக்குதா? ஏதாவது ஒரு ஆடு கதறி இருக்குதா? இல்லை ஒரு மாடோ? அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு என்ன ஒன்றா போயிட்டு போகுது, இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம். இப்போ அது என்ன செய்யுது? நிகழ்காலத்தை மட்டும்தான் பார்க்குது. இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. மனுஷனை இப்படியே சொல்லி எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனுஷன் நிகழ்காலத்தையே நாசமாக்கிட்டாங்க. எதிர்காலத்தை காட்டி 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 சின்ன வயசுலேருந்து இப்போ கஷ்டப்பட்டா தான் பின்னாடி நல்லா இருக்கலாம், இப்போ கஷ்டப்படணும் பின்னாடி நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படணும் பின்னாடி நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும். பின்னாடி நல்லா இருக்கலாம், பின்னாடி நல்லா இருக்கலாம். ஒரு வகையில் அதுக்கு சரி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் என்ன இல்லை, அல்லாஹ் அப்படி வைக்கல. அல்லாஹ் இப்போ கஷ்டப்படு, நாளைக்கு நீ நல்லா இருப்ப, அப்படி அல்லாஹ் வைக்கல. அல்லாவா ஸ்கூலு ஆரம்பித்தது, அல்லாவா காலேஜ் ஆரம்பித்தது, அல்லாவா ஃபேக்ட்ரி ஆரம்பித்தது, எல்லா இதுவும் அல்லாவா செஞ்சது? இது எல்லாம் யார் பண்ணது? வளர்ச்சி 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 வளர்ச்சின்ட்டு என்ன பண்ண, எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பூமி உலகம் எல்லாத்தையும் நாசம் பண்ணி மனுஷனையும் நாசம் பண்ணி வாழ விடாம வாழ்றது கொஞ்சம் காலம். இருக்கிற வச்சு சந்தோஷமா என்ன செய்யணும்? வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கு பிறகு வேற என்ன? வேற என்ன செய்ய? என்ன படிப்பு வச்சேன்னா, பட்டத்தை வச்சேன்னா, பணத்தை வச்சேன்னா, இறைவன் மனிதன் இறைவன் படைத்த அமைப்புல வச்சிருந்தா திறமை இல்லை. ஸ்கூல் இருக்காது, ஃபேக்ட்ரி இருக்காது, விவசாயமும் இருக்காது. விவசாயம் விவசாயம்ன்றாங்க. விவசாயம் இருந்தால் தான் சோறு, விவசாயம் இருந்தால் தான் சோறா? ஆமாம், விவசாயம் இருந்தால் தான் சோறு. சரி, சோறு இருந்தால் தான் வாழ்க்கையா? சோறு இல்லாமல் என்னங்க செய்கிறது? சோறு வேணாம், மீன் சாப்பிடுங்க, மான் சாப்பிடுங்க. அல்லாவா படைச்சு விட்றான்ல. மீனுக்கு என்ன, இவங்க விவசாயம் பண்ணிட்டா மீன் வருது கடல்ல? அல்லாஹ் எப்படி வச்சிருந்தா இந்த உலகத்தை? அல்லாஹ் வச்சிருந்த மாதிரி விட்டுருந்தா இந்த உலகத்தில் என்ன இருக்கும்? இயற்கையிலேயே எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும்? காடுகள் இருக்கும். காட்டில் என்ன இருக்கும்? பழங்கள் இருக்கும். வேற என்ன இருக்கும்? கிழங்குகள் இருக்கும். வேற என்ன இருக்கும்? மான் இருக்கும். அதுலேயே ஆடு மாடுல எதுவும் நம்ம கட்டி போட்டு வளர்க்க தேவையில்லை. காட்டில் அது பாட்டு வளர்ந்துட்டு தெரிய போகுது. எல்லாத்தையும் அழிச்சாச்சு. மனுஷன் என்ன செஞ்சான்? காட்டை அழிச்சு எல்லா பிராணிகளும் அழிச்சிட்டான். இல்லாட்டி எல்லாம் தானா வளரும். நல்லா வளர்க்க மாட்டானா? காட்டில் வளர்றது இல்லையா? மான்லாம் என்ன இவங்களா இது பார்த்துட்டு இருக்கிறாங்க? சிங்கம் புலியெல்லாம் மனுஷங்களா பார்த்தா வளருது? மனுஷங்களே இல்லாத இடங்கள்லையும் பிராணிகள் வளருதா இல்லையா? இப்போ தேவைக்கு என்ன செஞ்சால் போதும்? பசிக்குதா? 4 பேர் போங்க, ஒரு மானை பிடிச்சிட்டு வாங்க. இல்லை கடலுக்கு போங்க, ஒரு மீனை பிடிச்சிட்டு வாங்க. இல்லை ஆறு இருக்கும், கடலுக்கு தான் போகணுன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் ஆறு ஏரி குளங்கள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இல்லை, அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனு ஏரி தான்.
ரயில்வே ஸ்டேஷன் என்னதான் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே அரக்கோணம் இல்லை, இந்த அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே ஏரி ஆறுகளுடைய கனெக்ஷன் தான். சென்னையில் இப்படி சுற்றி சென்னைக்கு அப்படி போயிட்டு செங்கல்பட்டு இப்படி போயிட்டு காஞ்சிபுரம் எல்லாம் சுற்றி அரக்கோணம் இப்படி வந்து இப்படி ஒரு ரவுண்டு வரும். ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் எல்லாம் ஏரிகள் இருக்கா இல்லையா? திருவள்ளூரில் எவ்வளோ பெரிய ஏரி, சென்னை போகிற வழியில் எத்தனை ஸ்டேஷன்களில் ஏரி இருக்குது. இப்போ மசாலாவுக்கு எங்கே போகிறது? மசாலா காட்டில் எல்லாம் விளைய வைப்பான், மிளகு. இப்போ உரம் போட்டு இது பண்ணி இதுதானே நம்ம உடம்புக்கு கெடுதி. மசாலா சாப்பிட்டு தான் இது பண்ணணும் தேவையில்லையே. தேவைப்பட்டா மசாலா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சும்மா சாப்பிடுங்க. உடம்புக்கு அதான் ஹெல்த்து. பச்சை காய்கறிகள் சாப்பிடணுன்றாங்களா இல்லையா? நம்ம தான் மசாலா. எத்தனை இப்போ அரபு நாடுகளில் கூட மசாலா கம்மி தான். அப்படியே ஆடு என்ன செய்வாங்க, வேக வச்சு எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகாத்தூள் அப்படி தடவி சாப்பிடும். நாம் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவோம். அவங்கெல்லாம் 2 பேர் உட்காந்தாங்கன்னா ஒரு ஆடு 2 ஆடு. மசாலானால தான் நமக்கு சாப்பாடு குறைஞ்சி போச்சு. எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. இப்போ அப்படி இருந்தால் யாராவது படிக்கணுமா, ஸ்கூலுக்கு போகணுமா, காலேஜ் போகணுமா? பிள்ளைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு தெரியலாமே. காட்டுக்கு போய் வேட்டையாடுறதுன்றது கஷ்டமான வேலையா? இப்போ வந்து இதுக்குன்னு தனியாக ட்ரெக்கிங்னு போகிறாங்க. காட்டில் போய் தங்கி நம்ம அது பெரிய ஒரு சாதனை மாதிரி. அதைத்தானப்போ முதல்ல அல்லாஹ் கொடுத்தது. காட்டில் போய் வாழுங்கன்னு தானே எல்லாம் வச்சான். காடுனா இப்போ காடு தனியாக எங்கே இருக்கு? காடு தனியாக, இதெல்லாம் காடு தான். இப்போ உட்காந்துருக்கிறோமே இதெல்லாம் என்னதான்? காட்டை அழிச்சு தான் இப்போ வந்து ஊர் உலகம்னு ஆக்கிட்டு இருக்குது. திரும்ப இது காடாக மாறும். என்ன செய்யும்? எல்லாம் மாற்றுவான். நகரங்கள் காடுகளாகும், காடுகள் நகரங்களாகும். மக்கள் திரும்ப அழிப்பாங்க, திரும்ப அல்ல மாற்றுவான். அல்லாஹ் இப்போ அல்லாஹ் என்ன செய்யலை? அல்லாஹ் கஷ்டம் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யலை? எல்லா சிரமங்கள் கொடுக்கல. எல்லாம் அழகாக தான் வச்சுருந்தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள். என்ன செய்யலாம்? காட்டுக்கு போனோமா, நல்ல காட்டு மாம்பழம். இப்போ வந்து மல்கோவா மாம்பழம், அந்த இதெல்லாம் என்ன மாம்பழம்? காட்டு மாம்பழம் தான். என்னது? ஒரிஜினல் மாம்பழம். கோழி, காட்டு கோழி எப்படி இருக்கும்? நமக்கு ஆரோக்கியமா இல்லை பிராய்லர் கோழி ஆரோக்கியமா? காட்டெருமை 500 கிலோ இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் நல்லா கொழு 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 கொழுன்ட்டு. யார் வளர்க்குறா அதெல்லாம்? இங்கே ஊரில் இருக்கிற எருமெல்லாம் எலும்பு தோளமாக தெரியுது. மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? நாசமாக்கிட்டான். அல்லா கையில் இருந்து அல்லா என்ன செய்வான்? அல்லா அழகாக வைப்பான். அல்லா கையில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். மனுஷன் கையை வச்சான் நாசமாக போயிடும். மனுஷன் கையை வச்சா என்னாச்சு? பேராசை. அல்லாஹ் திரும்பவும் அல்ல என்ன செய்ய போகிறான்? மாற்ற போகிறான் உலகத்தை. இது நகரங்கள், நகரங்கள். நகரம் இல்லை, நரகம். இது என்னது? இது பேர்லேயே இருக்குது. ஒரு எழுத்து அப்படி மாற்றி போட்டிருக்காங்க. நரகம்தான் நகரமாக இருக்குது. எந்த அளவுக்கு முன்னேற்றம்ன்றமோ அந்த அளவுக்கு நாம் அல்லாவை விட்டு, இயற்கையை விட்டு, சொர்க்கத்தை விட்டு தூரமாக போயிட்டுருக்கோம். முன்னேற்றம்னு வரும்போது என்ன செய்வோம்? அப்போ ஒரு இது ரொம்ப பெருசாக போச்சுன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் பெருசாக போயிட்டு இருக்குது. என்ன செய்ய போகுது? இப்போ
முடிய போகுது. மீண்டும் அல்லாஹ் பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போக போகிறான். ஆனால் அந்த வாழ்க்கையை விரும்புபவர்கள் அங்கே வாழ முடியும். பயந்தவர்கள் செத்து போயிடுவான். செல்ஃபோன் இல்லாட்டி என்ன பண்ணுறது முடிஞ்சவன். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் முசீபத்து. இது தேவையே இல்லை, வேணாம். கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம், வேணாம். முசீபத்து வேணாம். இப்போ இந்த சோறு சாப்பிட்றோம், இது பண்ணுறோம், அதனால இது வேணாம். நமக்கு என்ன வேணும்? இயற்கையான அல்லாஹ்வுடைய அருள் வேணும். இப்போ இதாகி போச்சு, விவசாயமே அழிஞ்சு போச்சு. சாப்பிட்றது எங்கே போக போகிறோம்? அல்லாஹ் இருக்கிறான்ல. விவசாயம் அழிஞ்சா என்ன? விவசாயம் அழிஞ்சா என்ன? விவசாயம் எப்படி உருவாக்கணும்? காட்டை அழிச்சுன்னா விவசாயம் உருவாக்கணும். காட்டை அழிச்சுன்னா, காடு இருந்த வரைக்கும் ஆடு மாடுகள் நிறையா இருந்துச்சு. முதல்ல மனுஷன் வந்து விவசாயம் பண்ணலை, என்னதான் பண்ணா? ஆடு மாடுகள் தான். இப்போ ஆடு மாடுகள்னா சுத்தமான காட்டில் நல்லா மேய்ஞ்சிட்டு வர ஆடு மாடுகள் எப்படி இருக்கும்? நல்ல பால் கிடைக்கும். 3 வேளை 30 வேளை சாப்பிடணும் தேவையில்லை, ஒரு வேளை சாப்பிட்டா போதும். சிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா 4 நாளைக்கு பட்டினி கிடக்கும். நம்ம டேங்க் ஃபுல் பண்ணுறோம், பெட்ரோல் போடுறோம், யூஸ் பண்ணி காலி ஆயிடுச்சுன்னா அப்புறமா திரும்ப தேவைக்கு போடுவோம். போட்டுக்கிட்டே இருப்போமா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? போட்டுக்கிட்டே இருக்கிறோம். குப்பை நம்ம போடுறதெல்லாம் என்னது? அந்த குப்பை என்ன செய்யுது? நம்மள குப்பையாகுது. நம்முடைய சிந்தனையும் குப்பையாயிருது. மனுஷனுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லை. மனுஷன் அப்படியே எறும்பு மாடு மாதிரி இருக்கிறான். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணணும், எங்கடா போகணும்? அப்போ என்ன, ஒரு வேளை சாப்பிட்டா போதும். ஆனால் ஒரு வேளை எப்படி சாப்பிடுவாங்க? 1 கிலோ மட்டன் ஒரு ஆளுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு இல்லை. ஒரு ஆடு ஒரு நாளைக்கு உரிச்சா ஒரு 4-5 பேர் சேர்ந்து சாப்பிட்டோமா 4 நாளைக்கு அமைதியாக இருக்கலாம். சாப்பிடணும் தேவையில்லை. உடம்பு எப்படி இருக்கும்? சிங்கம் எப்படி இருக்குது? ஏன் அப்படி இருக்குது சிங்கம்? அது பசிச்சு சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு செமிக்கிற வரைக்கும் அடுத்து சாப்பிட்றது கிடையாது. அது என்ன ஆகணும்? இந்த உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜி ஃபுல்லாக காலியாகி அதுக்கு பிறகு ஒரு வேகம் வரும் பாருங்க, அப்போ தான் போய் வேட்டையாடும். வயிற்றில் ஃபுல்லாக இருக்கும்போது வேட்டையாட போச்சுன்னா அதுக்குனால ஒன்றும் பிடிக்கவே முடியாது. மனுஷனுக்கு பயம். ஆனால் பசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோறு இல்லாட்டி என்ன பண்ணுறது? சிங்கம் என்ன செய்யறது இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆடை பிடிச்சி வச்சுப்போம், பசிச்சா சாப்பிடுவோம். இப்படி கட்டி வச்சுக்குதா? சுத்து, நீ பாட சுத்து. பசிக்கும் போது நான் வருவேன், பசிக்கும் போது நான் வந்து பிடிப்பேன். அப்போ மனுஷன் எவ்வளோ கேவலமாக போயிட்டான். இப்போ உண்மையில் அதுதான் வந்து சொர்க்க வாழ்க்கை. அதை விட உயர்ந்த சொர்க்கம்னு இருக்குது. அடிப்படை சொர்க்கமே இப்போ இல்லாமல் போச்சு. ஆடு மாடுக்கு இருக்கிற சொர்க்கம் கூட இப்போ இல்லாமல் போச்சு மனுஷனுக்கு. மனுஷன் இப்போ எப்படி ஆயிட்டான்? எல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டி போட்டு ஒரு எங்கேயும் நகர முடியாது. எங்கேயும் நகர முடியாமல் அப்படி என்ன செய்ய, அப்படியே எல்லாத்தையும் விலங்கு போட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்றா பிணைச்சு கட்டி உட்கார வச்சாச்சு. இப்போ விடுதலை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் வர போகிறான். என்ன செய்ய போகிறான் அல்லாஹ்? எல்லாத்துக்கும் விடுதலை. ஆனால் அந்த விடுதலைன்னு விளங்கினவங்க தான் வாழ்வாங்க. அந்த விடுதலையை என்ன நினைச்சா, ஆஹா எல்லாம் போச்சுடா,
விவசாயம் போச்சு, அது போச்சு, ஊரெல்லாம் அழிஞ்சு போச்சு, எப்படி வாழ்றது, எப்படி சாப்பிட்றதுன்னு நினைச்சா சரி போ, நீ போயிட்டு போ. இறைவனை நம்பினவர்கள் வாழ்வாங்க. படைப்புகளை நம்பினவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதானே ஒரு சொல்லுவாங்கல்ல, என்னது ஃபிட்டஸ்ட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், தகுதியானது வாழும், தமிழில் சொன்னா. தகுதி இல்லாதது அழிந்து போகும். தகுதியானது என்ன செய்யும்? வாழும். தகுதி இல்லாதது அழிஞ்சு. சர்வைவல் ஃபிட்டஸா நம்ம சர்வைவல் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா தகுதியானதா, பலம் பொருந்தியது. அதான் இப்போ உலகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். எல்லாம் இப்போ என்ன செய்ய விட்டுருக்குறான், எல்லாம் இந்த அநியாயக்காரன் எல்லாம் ஆட விட்டுருக்குறான். அவன் தான் ஒரு ஒரு சமுதாயத்தை அழிக்க நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான், அநியாயக்காரனை ஆட விட்டுருவான். அவன் இல்லாத அட்டூழியம் பண்ணுவான், எல்லாத்தையும் நாசமாக்குவான், மொத்தமாக சேர்த்து அல்லாஹ் அழிச்சிருவான். ஆனால் தப்பிப்பார்கள். தகுதி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தப்பிப்பாங்க. இப்போ நமக்கு இப்போ இந்தியாவில் அணுகுண்டு போட்டான், இந்தியாவே அழிஞ்சு போச்சு, விவசாயம், சோறு இல்லை, தண்ணி இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னா நீயும் போய் சேரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா. இனிமேல் எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், போவோம், அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான். அல்லாவுடைய ரிஸ்க்கு தேடி போவோன்னு கிளம்பி போனால் அல்லாஹ் கொடுப்பான். போச்சேன்னு நினச்சா போயிட வேண்டியதுதான். வீடு போச்சு, அது போச்சு, வாசல் போச்சு, அது பண்ணிருந்து இது எல்லாம் போச்சு. நான் இருக்கிறேன், என் கூட அல்லாஹ் இருக்கிறான், வேற என்ன வேணும்? அவ்வளோதான், வேற எந்த குறையும் இல்லை. அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு தேர்தல் எல்லாம் எவ்வளோ கோல்மால் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் தான் வரப்போகிறான். என்ன ஆனாலும் சரி விடக்கூடாது, நம்ம வந்தே ஆகணுன்றது அவனுடைய இது. அதில் இவனுங்களும் கூட்டு கலவானி தான். யாரு எதிர்க்கு? ராகுல் காந்தி இவனுங்கெல்லாம் சரி, என்னமோ இப்போதான் என்னமோ மோடிக்கு எதிராக பேசுகிறோம். இவ்வளோ நாள் என்னத்தை பண்ணிட்டு இருந்தேன்? தன்னால் அவன் இது பண்ணும்போதெல்லாம் ஏதாவது பேசினானா? இப்போ மட்டும் என்னமோ பெரிய. அப்போ என்ன நடந்தாலும் பிரச்சனைன்றது அது ஓய போகிறது இல்லை. உலகம் என்ன ஆகிப்போச்சு, அல்லாவுடைய பொறுமைக்கு எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் மனிதர்கள் கையில் கொடுத்தான், அது மனிதர்கள் நாசமாக்கி. யாருக்கும் அக்கறை இல்லை, யாருக்கும் எதுவும் அல்லாஹ் பற்றியும் யோசனை இல்லை. எல்லாரும் துணியா அவன் சொல்கிறதான் நம்பிக்கிறது, அல்லா மேலே நம்பிக்கை இல்லை. அப்புறம் அல்லாவுக்கு ஏன் அக்கறை? என்ன நம்பாதவனை பற்றி ஏன்னா நான் அக்கறை வைக்கணும்? இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஓ அப்போ என்ன ஆக போகுது? உலகமே முடிய போகுது. மூமின்கள் வாழ்வாங்க. மூமின்களுக்காக உலகத்தை சுத்தம் பண்றான்ல, மூமின்களுக்காக உலகத்தை எல்லாம் என்ன செய்யறான்? சுத்தம் பண்ண போறான். இனி எதிர்காலம் மூமின்களுக்குத்தான். வல் ஆகிபத்து லித் தக்வா, அல்லாஹ் சொல்வான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், எதிர்காலம், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு. நான் இறுதி முடிவுனா எதிர்காலம் முத்தகீன்கள், இறை பக்தியாளர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இறைவனுடைய முத்தகீன்கள்லாம் யாரு? இறைவன் மட்டும் போதும், வேறு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைன்னு இருக்கிறவங்க தான் முத்தகீன்கள். அது இல்லாட்டி என்ன பண்றது, இது இல்லாட்டி என்ன பண்றது, அது போச்சுன்னா என்ன, இது போச்சுன்னா என்ன, நான் எங்க போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ என்ன
உனக்கு இறைவன் மேலே என்ன கிடையாது, நம்பிக்கையே இல்லை, பயபக்தியே இல்லை உனக்கு. அப்போ உனக்கு வாழ தகுதியே இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் இருக்கிறான்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன், அவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை, ஜாலி. இப்போ இது வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி போச்சுப்பா, இனிமேல் டெய்லர் கடைக்கு போக தேவையில்லை, இனிமேல் பள்ளிவாசலுக்கு போக தேவையில்லை, இனிமேல் கம்பெனிக்கு போக தேவையில்லை, இனிமேல் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை, காசு பணம்லாம் இருக்காது. காட்டில் போய் காசு பணமாக இருக்கும், காசு பணம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எது போதும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை போதும். அல்லாஹ் தஆலா நம்மை நல்ல சிறப்பாக வாழ அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நல்லது தான் நடந்துட்டு இருக்கு. உலக போர், அணுகுண்டு எல்லாம் போட போகிறாங்க. அதுக்கெல்லாம் எந்த நிமிஷம் வேணால் என்ன செய்யும். அயன் ஸ்ட்ரீட்டில் கேட்டாங்க, 3ஆம் உலக போர்னு வந்தால் எப்படி இருக்கும், 3ஆம் உலக போரை பற்றி சொல்லுங்க. 3ஆம் உலக போரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் 4ஆம் உலக போர்னு ஒன்று வந்தால் 4ஆம் உலக போர்னு ஒன்று வராது. 4ஆம் உலக போர்ன்றது ஏன்னா 3ஆம் உலக போர் வந்தால் யாரும் இருக்க போகிறது இல்லை, இருந்தால் தானே 4ஆவது உலக போர். 3ஆம் உலக போரை பற்றி சொல்லுங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, 3ஆம் உலக போரை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் 4ஆம் உலக போர்னு ஒன்று வராதுன்னு எனக்கு கன்ஃபார்ம். ஏன், எல்லாம் அணுகுண்டு போட்டுருவான், இவன் அவன் மேலே அணுகுண்டு, அவன் மேலே அணுகுண்டு போட்டானா என்ன ஆகும். அது சொல்கிறான், 3ஆம் உலக போர்னு வந்துட்டா ரொம்ப நாள்லாம் நீடிக்காது. இப்போ வருஷக்கணக்காக நீடிக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பலஸ்தீன் போர், இது உண்மையில் போரே கிடையாது. உண்மையில் என்ன கிடையாது, இது இன மக்களுடைய அழிப்பு. போர்னா 2 நாட்டு இராணுவம் நேரடியாக நின்று போர் செய்யணும். அதை விட்டு அங்கே மக்கள் மேலே போய் குண்டை போடுறது, அவன் இந்த நாட்டு மக்கள் மேலே குண்டை போடுறதுன்றது இது என்ன கிடையாது, இது போரே கிடையாது. முதல்ல இது மக்களுடைய அழிப்பு, மக்கள் அழிப்பு. இது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாரோ தானே, ஏதோ ஒரு இடத்துல தானே நடக்குது, அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உயிர் அநியாயமாக கொல்லப்பட்டால் உலகமே அழிந்ததுக்கு சமம். ஒரு உயிர் அநியாயமா, ஏதோ அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், மரண தண்டனைக்கு தகுதியானவன் அப்படின்னா அவனை உயிரை எடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அநியாயமாக ஒரு உயிர் இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்டால் உலகம் முழுவதும் அழிந்ததுக்கு சமன்றான். இன்னைக்கு எவ்வளவு அநியாயமான உயிர்கள் கொல்லப்படுது. இதுக்கு மேலே உலகம் அழிஞ்சிருச்சுன்றதுக்கு என்ன சொல்லணும். எல்லாத்தால ஒரு நேரத்துக்காக காத்திருக்கிறான். நேரம் வரும், முடிச்சிருவான், மொத்தமாக முடிஞ்சிடும். என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஈமான், அதை கொண்டு நாம் என்ன செய்யணும், நாம் இணைந்து செயல்பட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், உதவிகளை செய்யும். நம்ம என்ன செய்ய, பயப்படக்கூடாது, முதல்ல பதட்டம் அடையக்கூடாது. என்னன்னாலும் என்ன கிடையாது, அணு உண்டு தலை மேலே விழுந்தாலும் அல்லாஹ் நினச்சா காப்பாற்றுவான். மண்டைக்கு நேராக உழுகுது அணுகுண்டு, யார் காப்பாற்ற முடியும். அணுகுண்டு போட்டாங்களேன்னு அலறுனா ஓடி போயிட வேண்டியதை, முடிஞ்சு போச்சு. அணுகுண்டு என்ன அல்லாஹ் இருக்கிறான்னா எல்லாம் என்ன செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றலையா, நெருப்பு குண்டத்திலே வச்சு காப்பாற்றலையா, நெருப்புக்குள்ளேயே வச்சு காப்பாற்றினானா இல்லையா. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், காப்பாற்றுவான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய முசீபத்துலேயும் அல்லாஹ்வை நம்பியவர்களே அவன் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான். அவன் காப்பாற்றுவான்னு நம்பணும், அவ்வளோதான். அவன் இருக்கிறான், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை,
எனக்கு சோறு தான். இது சில பேர் சொல்லலாம், நம்ம வாழ்றதுக்கு செத்து போயிடலாம்ப்பா, அப்படி அணுகுண்டெல்லாம் போட்டு எல்லாம் உலகமே அழிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே சோறு திங்க பஞ்சமாயிரும். அந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம அந்த போரில் என்ன செஞ்சிடலாம், அப்படி தான் நினைப்பேன். அது என்ன ஆயிரும், அப்படி நினச்சா குஃபுராயிரும். என்ன நடந்தாலும் எனக்கு ரிஸ்க்கு தர்றதுக்கு யார் பொறுப்பெடுத்துருக்குறா? எல்லாம் பொறுப்பெடுத்துருக்கோம். எல்லாம் எனக்கு தருவான். ரிஸ்க்கும் இருக்குது, உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சு ரிஸ்க்கு இல்லாமலாம் இல்லை. என்ன எல்லாம் தடுத்து வச்சுருக்காங்க, காட்டில் போய் மானை பிடிக்காத, முயலை பிடிக்காத அப்படின்னு தடுத்து வச்சுருக்குறான். இல்லாட்டி என்னது தாராளமாக எந்த ஒரு பஞ்சமும் வரப்போகிறதில்ல, எதுவும் வரப்போகிறது. அல்லாஹ் நம்பியவர்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்லை. புரியுதுங்களா? இப்போ நாம் நம்முடைய ஈமானை சரி செய்வது தான் நம்ம மேலே கடமையாக இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் ஈமான் நம்மை விட்டு தவறி போய்விடக்கூடாது. ஈமானில் பலகீனம் வந்துடக்கூடாது. ஈமான் அதிகமாகணும். பிரச்சனைகள் முசீபத்துகள் வந்தப்போ சஹாபாக்களாக தான் சொன்னாங்கன்றான்ல, ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவருடைய ஈமான் இன்னும் உறுதியாச்சுன்றான். முசீபத்து பிரச்சனை வந்தப்போ இதுதான் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு சொன்னாங்க. ஆமாம் வந்துருக்குது. அது பார்த்தோன்னா அவங்களுடைய ஈமான் என்ன செஞ்சு அதிகமானது. அது மாதிரி நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சொன்னது தான். அப்போ அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூலுடைய பிரதிபலிப்பாக தான், பிரதிநிதியாக தான் ஷேகுமார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுடைய பிரதிநிதியாக தான் ஷேகுமார்கள் இருந்து நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய எண்ணம் என்னவா இருக்குது, அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், என்ன உலகத்தில் நடக்க போகுது, இதெல்லாம் அல்லாஹ்தாலா நம்முடைய ஷேகுமார்கள் மூலமாக நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சொல்லி தந்து முதல்ல தயார்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா, பெரிய வெள்ளம் வரப்போகுது, எல்லாமே அழிஞ்சிரும், எல்லாம் ரெடியாக இருந்துக்குங்க, கப்பலில் ஏறிக்கணும். அப்போ என்னடா வெள்ளமா, எங்கேருந்து வெள்ளம் வரப்போகுது, இங்கெல்லாம் தானே வெள்ளம் வந்திருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இங்கே வெள்ளம் இருந்திருக்குமா இருக்காதா? அரக்கோணத்தில் வெங்கடேஸ்வரம் மட்டும் தனியாக இருந்திருக்குமா, இல்லை இங்கேயும் வெள்ளம் இருந்திருக்குமா? இங்கேயும் மலையளவு வெள்ளம் இருக்கும். எந்த இடமும் என்ன கிடையாது, பாக்கி இல்லை. எல்லா இடமும் ஒட்டுமொத்தமாக எல்லாம் தொடச்சி அழிச்சிட்டான். அதுக்கு பிறகு மூமின்கள் உலகத்தில் என்ன செஞ்சான், வாழ வச்சு. அப்போ யார், அவங்க தான் அரசர். உலகமே அழிஞ்சு போச்சு, யாருமே இல்லை. யாருடைய ஆட்சி தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி தான், மூமின்களுடைய ஆட்சி தான். அவங்க வச்சதான் சட்டம், யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அப்படி எல்லாம் என்ன செய்யும், காப்பாற்ற போகிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தருவானாக, நம்முடைய எல்லா காரியங்களையும் அழகாக்கி தருவானாக. ஷாக்கிரன்கள் ஷாக்கிரன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த நிலையிலும் அவனையே பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய உறுதியை அல்லாஹ் தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.